நண்பர்களே, மல்டி டெக்னிக்கல் மேக்கர் சேனல். நாம் இன்றைக்கி இன்வெர்ட்டர் எப்படி மாட்டணும் அப்படிங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வாசலில் உள்ளே ஏறி வரும்போதே அந்த பக்கத்தில் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருந்துருக்குறாங்க. நாம் அதை மாற்றி அந்த கதவுக்கு பின்புறமாக அந்த இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் வர்றது மாதிரி செட் பண்ணி ஒதுக்கமாக மாட்டி கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டிவி பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மேலே இருக்கிற ஜங்ஷன் வழியாக கன்சீல்லே ஒயர் இழுத்து பழைய கேஷிங் பைப் அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் உள்ளதே வச்சு அப்படியே ஓப்பனில் பைப் அடித்து எல்லாமே பழைய பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், முன்னாடி யூஸ் பண்ணது. இப்போ நாம் மாட்ட போகிறது விகார்டு இன்வெர்ட்ரு. அதை அந்த வீட்டிலேருந்து கழட்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததுனால ஃபுல்லாக தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியில் 2 ஃபிலமெண்ட் இருக்கும், ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு. ரெட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது மைனஸ். இன்வெர்ட்டர்லேருந்து 2 லீடு இருக்கும், ஒரு பிளாக்கு ஒரு ரெட்டு. அந்த 2 லீடில் பிளாக் கலரை மைனஸில் அந்த போல்ட் நட்டு போட்டு வாஷர் போட்டு டைட் வச்சுக்கணும். ரெட் கலரை ப்ளஸில் வச்சு மாட்டிக்கணும். ரெண்டுக்குமே 12, 13 ஸ்பேனர் தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா இன்வெர்ட்டர்லேயுமே. 12, 13 ஸ்பேனர் வச்சுங்க. ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு டெஸ்டர் வச்சுக்கலாம். இது இருந்தாலே போதும், நம்ம இன்வெர்ட்டரை ஈஸியாக மாட்டி முடிச்சிடலாம். இப்போ நாம் இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணணும். இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு சவுண்டு வரும், பீப்னு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறமா இதை நல்லா டைட் வச்சுட்டு அந்த இன்வெர்ட்டருடைய ப்ளக்கு, அந்த ஒரு ப்ரொவிஷன் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த பழைய வீட்டில் இந்த மாடலில் தான் இருந்து 2-வே சுவிட்ச் போட்டு நம்ம பண்ணலாம். இது 20 ஆம்ஸ் சாக்கெட்டு, 20 ஆம்ஸ் சுவிட்ச் போட்டு 2 ப்ளக் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக்கில் எதில் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணணும் முதல்ல. இப்போ வலது பக்கம் இருக்கிற ப்ளக் சாக்கெட்டில் கரண்ட் வருது, இடது பக்கம் இருக்கிறதுல கரண்ட் வராது. அதாவது இடது பக்கம் இன்வெர்ட்டருடைய அவுட்டு, இன்வெர்ட்டர்லேருந்து சப்ளை ஆகக்கூடிய கரண்ட்டு இன்வெர்ட்டர் கனெக்ஷன் எதுலெல்லாம் கொடுத்துருக்கோமோ அந்த லைட்டுக்கு போகிறதுக்காக அந்த ஒயரை கொண்டு அதில் கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த லீடு ஒயரில் ஃபேஸ் நியூட்ரலும் பழைய வீட்டில் அப்படியே இருந்ததுனால நாமளும் அதை அப்படியே மாட்டி கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இன்வெர்ட்டருடைய ப்ளக்கு டாப் எடுத்து அந்த கரண்ட் வர சாக்கெட்டில் போட்டு ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ண உடனே மெயின்ஸ் ஆன் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் ஒரு ப்ளக் இருக்கும், அதை எடுத்து இந்த லீடு கொடுத்துருக்கோம்ல ஒரு 2 ஒயர் மாதிரி, அதை இந்த கரண்ட் வராத சாக்கெட்லேருந்து இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் இருக்கிற சாக்கெட்டுக்கு ஒரு ப்ளக் பண்ணி லைனை கொடுத்துடணும். இவ்வளோ தான் இன்வெர்ட்டர் மாட்டுற வேலை. இதுக்கப்புறமா இந்த இன்வெர்ட்டரு கரண்ட்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் பேக்கப் ஆன் அப்படின்னு ஒரு சிம்பிள் அதில் காமிக்கும். அப்படி காமிச்சிச்சின்னா பேட்டரியில் ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதிகமாக பீப் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கரண்ட் இருக்கும்போதும் இல்லாதப்போ அப்படின்னா ஓவர்லோடாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சில சிம்டம்ஸ். அதே மாதிரி இந்த வாட்டர் லெவலும் நம்ம கீழே போகாமல் தண்ணி டிஸ்டில்ட் வாட்ரு கரெக்டாக ஊற்றி அதை சர்வீஸ் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஃபைனலாக இன்வெர்ட்டர்லாம் நல்லபடியாக மாட்டி கொடுத்துட்டோம். இன்வெர்ட்டர் மாட்டினதுக்கு 450 சார்ஜ் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.